அது ஓகே மது. பட் இந்த டவுன்ஷிப்ல இருக்க மால்ல வேற எங்கேயும் இருக்காத மாதிரி ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் இருக்கணும். இல்லன்னு வையேன், இந்த மாலுக்கு ரெவன்யூ இருக்காது. அது மட்டும் இல்ல மது, ரெவன்யூ இல்லனா இந்த மால் ரன் ஆகாது. அப்புறம் என்ட்ரன்ஸே டல் ஆயிடும். ஆமா ரிஷி, அதுவும் கரெக்ட் தான். இந்த ஸ்பேஸ 50,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ மல்டிப்ளெக்ஸ் வரும். எக்ஸாக்ட்லி. துர்கா, காஃபி கொடு. தேங்க்யூ. ரிஷி, ரிஷி, காஃபி எடுத்துக்கோ. இப்போது காஃபி? தூங்குற நேரத்துல யாராவது காஃபி குடிப்பாங்களா? நான் குடிப்பேன். விடிய விடிய கண் முழிக்கணும்ல. ஓகே ஓகே. பட் எனக்கு நைட்ல காஃபி குடிக்கவே பிடிக்காது. துர்கா, உனக்கு வேண்டாமா? சொதப்பிட்டோமே. ஒரு பில்டப்புக்கு காஃபி வேணான்னு சொல்லிட்டோம். இப்ப எப்படி வாங்குறது? துர்கா, அந்த காஃபி கொஞ்சம் கொடு. நோ, குடுக்காத. நீதான் அந்த நேரத்துல காஃபி குடிக்க மாட்டல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு? இல்ல மது, அது நான் சொன்னா கொஞ்சம். துர்காவோட காஃபியோட டேஸ்ட் அனுபவிக்கிற பாக்கியம் இல்ல. நீ அவங்களோட ஃப்ரெண்டு, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் குடிச்சு பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே துர்கா, குடிக்காத. நீ குடு துர்கா, குடு குடு குடு. அப்பா கேடிதான். தேங்க் யூ. அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது அந்த ஊர்ல குடிச்ச அதே டேஸ்ட். துர்கா கைக்கு வைர மோதிரமே போலனா பாத்துக்கயே. ஓ வெரி நைஸ். என்னது துர்கா கையில குடிச்சதா? அது நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்ல குடிச்சல அதே டேஸ்ட்னு சொல்ல வந்தேன். துர்கா சூப்பர். தேங்க் யூ. தேங்க்ஸ் துர்கா. ரிஷி, ஒர்க் பண்ணி என் கையெல்லாம் வலிக்குது. இங்கயா? ஆமா. ஓகே.
ஏய் ஆ, அ, என்ன அது இல்லம்மா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கல்ல, அத நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேம்மா. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத ம்? என்ன பேசினாலும் கேட்டு போடுறான். அண்ணி என்ன அவங்க ப்ராஜெக்ட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. What? அந்த மது ரொம்ப வேகமா என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அவங்க சரியா பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்களோ பயமா இருக்கு. ஏய் வாய மூடுறி. விடிய விடிய உட்கார்ந்தாலும் இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாது. டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்னா சும்மாவா? ஆமாமா, அது வேஸ்ட், ஒண்ணும் பண்ணாது. இல்லண்ணா, அந்த மதுவோட ஃபேமிலி பிசினஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கா. அதுல மதுவும் வேலை பார்த்திருக்காளாம். அதனாலதான் நீ எனக்கு பயமா இருக்கு. அப்ப கண்டிப்பா பண்ணிடுவா. ஏய் நீ என்கிட்ட நல்லா வாங்கி கடிக்க போற. அது சரி, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, நாம அமைதியா இருந்துருவோம். நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். நல்ல வேலை இப்பவாது சொன்னீங்க. இதை எப்படியாவது நான் நிறுத்தி ஆகணும். ஏதாவது ஐடியா சொல்லி தொலைங்களே. ஆமா அண்ணி, அவ ஒர்க் பண்ண லேப்டாப்ல வேணா தண்ணி ஊத்திடலாமா? ஏதாவது சொல்லிட போறேன். இதெல்லாம் ஒரு ஐடியான்னு. அவ ரூம்ல யார் யார் இருக்கா? துர்கா, ரிஷி மாமா, அவங்க 2 பேரும் தான். ஆ, ஆ, யோ ஆஹா. ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்த. ஏதாவது சொல்றது? யோசிக்கிறேன் பேபிமா, கண்டிப்பா ஏதாவது சொல்றேன், தோணுச்சுன்னா. அவங்களுக்கு காஃபில ஏதாவது தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துடலாமா? இல்ல அண்ணி, அந்த துர்கா ஏற்கனவே காஃபி போட்டு ஃபிளாஸ்க்ல வச்சுட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? மா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா பேபிமா? அது கொஞ்சம் பழசுதான், இருந்தாலும் சொல்றேன் பேபிமா. ஆனா என்ன திட்டக்கூடாது பேபிமா. அது நீ சொல்ற ஐடியாவை பொறுத்து இருக்கு. இல்ல இல்ல, நான் ஐடியாவை செஞ்சு காட்டுறேன், அப்ப தெரியும் இந்த சுந்தர பாண்டி யாருன்னு. இந்த சுந்தர பாண்டி கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ஏய்யா, உனக்கு அறிவில்ல? எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? படிச்சவன் தானே நீ? என்ன இமேஜினேஷனா? நீ என்ன இமேஜின் பண்ணிருப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நான் என்ன ரியாக்ஷன் கொடுத்தேன்னு நீ நினைச்ச பாரு, அது தப்பு. இதுவே நானா இருந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஏய்யா, உனக்கு அறிவில்ல? சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஐ லவ் யூ. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஐ லவ் யூ. என்கிட்ட நீ போததான் வாங்க போறத. ஐ லவ் யூ. படிச்சவன் தானே ஐ நீ? லவ் யூ. உனக்கு I சொன்னா love you. புரியாதா? ஐ லவ் யூ. கோவம் வந்தது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிட்ட வராத. வாடி மது, ப்ராஜெக்டா பண்ற ப்ராஜெக்ட்
நீ எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன்டி. இன்னைக்கு தாண்டி இந்த சுந்தருடைய மூளை எவ்வளவு பெருசுன்னு பார்க்க போறடி நீ. ஐயோ, நிறைய சுவிட்ச் இருக்கே. இதுல மதுவோட ரூம் சுவிட்ச் எதுன்னு தெரியலையே. மேப்ப பாப்போம். இது பெருசா இருக்கு, அத்தையோடைய ரூமு. அப்புறம் இருக்கிறது என் பொண்டாட்டி ரூமு. அப்புறம் இது மாப்பிள்ளையோட ரூமு. அப்புறம் இதுதான் நம்ம எதிரி மதுவோட ரூமு. வாடி வா. ஆண்டவா, அவகிட்ட தனியா பேசுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஓ மை காட், உன்னோட கருணையே கருணை. இது போதும் தலைவானுக்கு. ப்ராஜெக்டா பண்றீங்க? ப்ராஜெக்ட் உங்க வயரை புடுங்கிடுறேன். இப்ப எப்படி பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ரிஷி, சொல்லு மது. இல்ல இங்கதான் பவர் கட்னு நினைக்கிறேன். வா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ரூம்க்கே போயிடலாம். என்னது ஏறுமா? என்னடா ரூட் மாறுது? ரிஷி, யூ டர்ன், யூ டர்ன். மது, இங்க மட்டும் தான் பவர் கட்டா இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு ரிஷி? மது, ஒரு ரூமுக்கு மட்டும் தான் பவர் கட் ஆயிருக்கு. இதுல வேற ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா மது, இப்படி ஒரு ரூமுக்கு மட்டும் எப்பவுமே பவர் கட் ஆனதே இல்ல. இது யார் வேலைன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. கூல் 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 கூல். எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ தோக்கிறதுக்காக ஒருத்தவங்க சூழ்ச்சி பண்றாங்கன்னா அந்த சூழ்ச்சியை உடைச்சு ஜெயிக்கிறது தான் கெத்து. ஆமா ரிஷி, யூ ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த உள்நாட்டு சதியை முறியடிச்சு ஒரு ரூமுக்கு நான் பவர் வர வைக்கிறேன். நம்ம இங்கே உட்காந்து ஃபுல் ப்ராஜெக்டையும் முடிக்கிறோம். ஆனா அதுக்கு துர்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுவா. ஓகே மது, அப்ப நீ இங்கே இருந்து கண்டினியூ பண்ணு. துர்கா, பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் எப்படி இதெல்லாம், எனக்கு என்ன தெரியும்? இங்க மது எவ்வளவு கஷ்டப்படுறா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். வா போலாம். துர்கா, ரிஷி கூட போய் ஹெல்ப் பண்ணு. வா போலாம். வா. வாங்க அரசியே, வாங்க. மெதுவா பார்த்து. மெல்ல நடமே நீ என்னாகும். அபிமா, அபி குட்டி, சொல்லு. நான் சொல்ற இந்த விஷயத்த கேட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே மிரண்டு போயிடுவேன். முதல்ல நீ என்னன்னு சொல்லு, அப்புறம் பாப்போம். நம்ம மொத்த பிரச்சனையையும் ஒத்த வயர்ல முடிச்சுட்டான் இந்த சுந்தர பாண்டி. என்ன ஒண்ணும் புரியலையா? மதுவுடைய ரூமுக்கு மட்டும் கரண்ட் வயரை கட் பண்ணிட்டேன். இனிமே அவ ப்ராஜெக்ட முடிக்க முடியாதே. எப்படி இந்த சுந்தர பாண்டியனுடைய ஐடியா? ஆ
ஐடியா பண்றானா ஐடியா. அவ ரூம்ல மட்டும் போய் கரண்ட கட் பண்ணா பக்கத்து ரூம்ல போய் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? மூஞ்சியும் ஆளையும் பாரு. தண்டம். இது நமக்கு தோணாம போச்சே. உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராது. மனசுல சினிமா பட ஹீரோ மாதிரி பில்டப் வேற. பேபிமா ஏய் அப்படி இல்லம்மா. ஓ, போதும். போ போய் வேலை பாரு. போய் ஏதாவது பண்ணு. அவங்கள வேலை செய்ய விடாம ஏதாவது செஞ்சு தொலை. அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்டு வேலைய பாரா. பாத்து பாத்து வா, கேர்ஃபுல். ஐ லவ் யூ. கடவுளே, ஐ லவ் யூ. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? இப்படி எல்லாம் பேசினா நான் போயிடுவேன். இப்போ உன்கிட்ட யார் பேசினா? நான் கடவுள்கிட்ட தான் பேசினேன். நடிக்காதீங்க. ஷோ கடவுளே, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எலக்ட்ரீஷியன் வேலை எல்லாம் பார்த்ததே இல்ல. ஒரு வேலை என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் பொட்டுன்னு போய் அதனால என் பூர்வ ஜென்ம காதல் தொத்து போச்சுன்னா அதுக்கு நீ தான் கடவுளே காரணம். நீ மட்டும் தான் காரணம். என் கூட இருக்கிற வேற யாருமே காரணம் இல்ல. ஐ லவ் யூ கடவுளே. ஆ? நீ அவன் பொசுக்கு பொசுக்கு கடுப்பாவற கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புடி. இப்ப பாரு. Power is what? Volts equal to current. All the current passing in one wire only. Here switch is very black. I cannot do this. I இப்ப want கரண்ட் able to- வருமா வராதா? வரும். அதுக்குள்ள என்ன வேணுமே? இந்த மேப்பை வச்சு ஏதாவது பண்ணுவோம். துர்கா, இங்க அக்கா ரூம் இருக்கு. அக்கா ரூமுக்கு பக்கத்துல தான் மதிமிதா ரூம் இருக்கு. பாத்தியா? So I will do now. அங்க மதிமிதா கிட்ட ஓவரா பில்டப் பண்ணிட்டோம். இங்க இவகிட்ட ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது வேற ஆன்லயே இருக்கு. என்ன பண்றது? இது என்னது? ஏதோ வயிற புடுங்கினா மாதிரி இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு கழட்டி மாட்டுவோம். ஏய், ஸ்க்ரூ கழட்டிட்டேன். ஸ்க்ரூ. செகண்ட் ஸ்க்ரூ அதையும் கழட்டிட்டேன். Excuse me, can you hold it? சார் என்னாச்சு உங்களுக்கு? சார் சார் இங்க பாருங்க சார். ஐயோ கடவுளே, இவர் எப்படியாவது காப்பாத்து. என்ன காப்பாத்துறவரை நீ காப்பாத்து சார். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சார். ஐயோ சார், கண்ணு திறந்து பாருங்க சார். சார் என்ன பாருங்க. ஐயோ